வணக்கம். இலங்கை செய்திகளுக்காக நான் ஹரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்த பின்னர் மீறப்பட்ட வாக்குறுதிகளை பட்டியலிட்டுள்ள எம்.ஏ. சுமந்திரன். ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினர் ஆகிய தமக்கு வன்முறைகளுடன் எந்தவித தொடர்பும் இல்லை என டக்ளஸ் தேவானந்தா சுட்டிக்காட்டு. இலங்கை மீது அமெரிக்கா அறிவித்துள்ள பரஸ்பர வரி விதிப்பு இலங்கையின் ஆடை தொழில் மற்றும் ஏற்றுமதிகளை மிரட்டியுள்ளது என தகவல். இனி விரிவான செய்திகள். இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம்.ஏ. சுமந்திரன் தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்த பின்னர் மீறப்பட்ட வாக்குறுதிகளை பட்டியலிட்டுள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் 5 வருட கால ஆட்சிக்கு இதுவரையிலான 6 மாத கால நடவடிக்கைகள் முன்னுதாரணம் என குற்றம் சாட்டினார். அவர் மேலும் கூறுகையில், தேசிய மக்கள் சக்திக்கு கடந்த தேர்தலில் கிடைத்த அமோக வெற்றிகளூடாக உண்மையாகவே மக்களுக்கு மாற்றத்தை கொண்டு வருகிறதா இல்லையா என்று சில மாதங்களிலேயே புரிகிறது. அதன்படி சர்வதேச நாணய நிதியத்தோடு எந்தவித தொடர்பும் இருக்கக்கூடாது என்று கொள்கையிலேயே உறுதியாக இருந்தவர்கள் பதவிக்கு வந்த பின்னர் அவர்களது வாழ்க்கையை தொடர்கிறார்கள். தேர்தலுக்கு முன்பு சொன்னது போன்ற சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தங்களில் எந்தவித மாற்றங்களையும் அவர்கள் கோரவில்லை. ஊழியர்களுடைய சேமபால நிதியை மட்டுமே பயன்படுத்தி உள்ளூர் நிதி மறுசீரமைப்பு மேற்கொண்டதற்கு எதிராக குரல் கொடுத்தவர்கள் எவ்வித மாற்றமும் இன்றி அதே முறையின் மீது ஏறி நின்று ஆட்சி செய்கின்றனர். பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்குவோம் என்று எழுத்திலே உறுதியளித்தவர்கள், அத்துடன் பிரதிகளற்ற முழுமையான சட்ட நீக்கத்திற்காக குரல் கொடுத்தவர்கள் இப்போது இன்னும் ஒரு சட்டத்தை ஏற்றுவதாக சொல்கிறார்கள். அரசியல் கைதிகள் எவரும் இதுவரை விடுவிக்கப்படவில்லை. காணாமலாக்கப்பட்டவர்கள் குறித்த அலுவல்களுக்கு இந்த வரவு செலவு திட்டத்தில் எதுவித நிதியும் ஒதுக்கவில்லை. இவர்களது ஆட்சியின் 6 மாத காலம் என்பது மிக நீண்ட காலம். 6 மாத காலம்தான் இவர்களது ஆட்சியிலான 5 வருடங்களும் எப்படி அமையப் போகிறது என்பதற்கு முன்னுதாரணம் என தெரிவித்துள்ளார். ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினர் ஆகிய தமக்கு வன்முறைகளுடன் எந்தவித தொடர்பும் இல்லை என அந்த கட்சியின் செயலாளர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், படலந்த அறிக்கை தொடர்பில் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தகவலை வெளியிடும் போது வடக்கில் தமிழ் இயக்கங்கள் வன்முறையில் ஈடுபட்டதாக தெரிவித்து அதில் இபிடிபி கட்சியும் சேர்த்துள்ளார். அத்துடன் உண்மையில் வன்முறைக்கும் இபிடிபிக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை. அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் இது போன்ற கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். பிரதமர் ஹரிணி அமரசூரிய வெளிநாடு செல்லும் போது அணிந்து சென்ற ஆடை தொடர்பில் சர்ச்சை வெடித்துள்ளது. நாட்டின் பிரதமர் பதவி வகிக்கும் ஒருவர் இவ்வாறு ஆடை அணிந்து செல்வது நாடு என்ற வகையில் ஏற்புடையதல்ல என முன்னாள் அமைச்சர் துமிந்த திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அத்துடன் ஜனாதிபதி அல்லது பிரதமர் போன்ற உயர் பதவிகளை வகிப்பவர்கள் இதைவிடவும் சீரான முறையில் ஆடை அணிந்து சென்றிருந்தால் பொருத்தமாக இருக்கும் என கருதுகின்றேன் என அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் ஹரிணியின் ஆடை முறை மற்றும் அவரது எளிமை தன்மை தனிப்பட்ட ரீதியில் தனக்கு பிடிக்கும் என தெரிவித்துள்ளார். ஹரிணி ஆடை அணியும் விதத்தை நான் விரும்புகின்றேன். அவர் சிரித்து மகிழ்ச்சியாக இருக்கும் விதம் எனக்கு பிடிக்கும். அண்மையில் பிரதமர் ஹரிணி பிரான்ஸ் மற்றும் ஜெர்மன் நாடுகளுக்கு விஜயம் செய்திருந்த போது இவ்வாறான ஆடைகளை அணிந்து சென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மாகாண சபை தேர்தல் நடத்தப்படுவதற்கான சட்டத்திருத்தம் மேற்கொள்வதற்கான தனிநபர் பிரேரணை அடுத்த வாரமளவில் நாடாளுமன்றில் முன்வைக்கப்படும் என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், மாகாண சபை தேர்தல் நடக்குமா என இப்பொழுது தெரியாது. ஜனாதிபதியை கடந்த டிசம்பர் மாதம் சந்தித்த பொழுது உள்ளூராட்சி சபை தேர்தலை இப்பொழுது நடத்துவோம், மாகாண சபை தேர்தலை பிறகு நடத்துவோம் என கூறினார். மாகாண சபை தேர்தலை நடத்துவதாக இருந்தால் சட்டத்தில் ஒரு திருத்தம் செய்யப்பட வேண்டும். அத்துடன் சட்ட திருத்தத்தை மேற்கொள்வதற்காக ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் கடந்த நாடாளுமன்றத்தில் தனிநபர் பிரேரணையை கொண்டு வந்ததுடன் குறித்த தனிநபர் பிரேரணை 3ஆம் வாசிப்புக்கும் திகதி குறிப்பிடப்பட்டு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் அது அகற்றப்பட்டது. அந்த திருத்தத்தை மேற்கொண்டால் மாத்திரமே தேர்தலை நடத்த முடியும். இவ்விடயத்தை சுட்டிக்காட்டி குறித்த தனிநபர் பிரேரணையை நான் கொண்டு வரவா என நான் ஜனாதிபதியிடம் வினவினேன். எனினும் அவர் அதனை அரசாங்கம் பார்த்து கொள்ளும் என கூறி மறுத்துவிட்டார். அவர் குறித்த வாக்குறுதியை வழங்கி 3 மாதம் கடந்து விட்டது. ஆனாலும் குறித்த பிரேரணையை பாராளுமன்றில் சமர்ப்பிக்க எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை. அண்மையில் நடைபெற்ற நாடாளுமன்ற விவகாரங்களுக்கான ஒரு கூட்டத்தில் நான் அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவிடம் வேண்டுகோள் ஒன்றை விடுத்திருந்தேன். அவரும் அரசாங்கம் அதனை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கும் என தெரிவித்திருந்தார். ஆனால் 2 நாட்களுக்கு முன்பாக மாகாண சபை தேர்தலை இவரிடம் நடத்த மாட்டோம் என அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருக்கிறார். எனவே மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான வாய்ப்பை இவர்கள் இல்லாமல் செய்து விட்டார்களா எனும் சந்தேகம் எழுகின்றது.
அத்துடன் எவ்வாறாயினும் ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரனின் ஆலோசனைப்படி குறித்த தனிநபர் பிரேரணையை அடுத்த வாரம் அளவில் கொண்டு வந்து நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க உள்ளேன். அதற்கு பிறகு அரசாங்கத்திற்கு சொல்வதற்கு எவ்வித நொண்டி சாக்கும் இருக்காது என குறிப்பிட்டுள்ளார். இலங்கை கடற்படை மேற்கு கடற்கரையில் உள்ள கடல் பகுதியில் போதைப்பொருள் தடுப்பு பணியகத்துடன் இணைந்து நடத்திய சிறப்பு நடவடிக்கையில் பாரிய அளவிலான போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. இந்த நடவடிக்கையானது சட்டவிரோத போதைப் பொருள் கடத்தலை தடுக்கும் நோக்கில் மேற்கொள்ளப்பட்டது. கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களின் வகைகள், அளவு மற்றும் இதில் ஈடுபட்டவர்கள் பற்றிய முழுமையான விவரங்கள் இன்னும் அதிகாரப்பூர்வமாக வெளிப்படவில்லை. இதுபோன்ற நடவடிக்கைகள் பிராந்தியத்தில் போதைப் பொருள் கடத்தலை கட்டுப்படுத்துவதற்காக இலங்கை கடற்படை மற்றும் சட்ட அமலாக்க நிறுவனங்களால் தொடர்ந்து மேற்கொள்ளப்படுகின்றன. இலங்கை மீது அமெரிக்கா விதித்துள்ள பரஸ்பர வரி விதிப்பு இலங்கையின் ஆடை தொழில் மற்றும் ஏற்றுமதிகளை மிரட்டியுள்ளது. அமெரிக்காவினால் விதிக்கப்பட்டுள்ள புதிய வரி விகிதத்திற்கு நாம் விதித்துள்ள வரிகளை முற்றாக நீக்குவது அல்லது எமது வரி விகிதத்தை 6 குறைப்பதற்கே சிறந்த மாற்றும் ஒரே தீர்வாகும் என ரட்டட ஹெடாக் அமைப்பின் நிறைவேற்று அதிகாரி சரத் கலுமகை தெரிவித்துள்ளார். தனிப்பட்ட கருத்தை பகிர்ந்து கொண்ட அவர், வரி கொள்கையின் விஷயத்தில் சிங்கப்பூரின் முன்மாதிரியை அரசாங்கம் பின்பற்ற வேண்டும் என்றார். வழக்கமான ஏற்றுமதியை நம்பாமல் புதிய வகையான பொருட்கள் மற்றும் சேவைகளை உற்பத்தி செய்து விற்பனை செய்ய வேண்டும் என்றும் அவர் கூறினார். அவற்றை விற்க புதிய நடவடிக்கைகளையும் கண்டுபிடிக்க வேண்டும். நாம் நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் உள்ளது. நமது பொருட்களுக்கான மிகப்பெரிய சந்தை வளர்ந்த நாடுகளில் உள்ளது, குறிப்பாக ஐரோப்பாவில் உள்ளது. ஆனால் இது சேவை ஏற்றுமதியில் இல்லை என்று அவர் கூறினார். எனக்கு தெரிந்த வரையில் சுனாமிக்கு பிறகு நாம் பெற்ற GSP வரி சலுகை அடுத்த ஆண்டு அல்லது அதற்கு அடுத்த ஆண்டு முடிவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே அதை தொடர்ந்து பெறுவதற்கான தேவைகளை பூர்த்தி செய்ய நாம் இப்போது தயாராக தொடங்க வேண்டும் என்றும் அவர் மேலும் கூறினார்.